அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை மட்டும்தான் மக்கள் ஏற்றுக்கொண்டுள்ளதாக அரியலூரில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் எழுச்சியுரையாற்றினார். மக்கள் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை புறக்கணிப்பதாகவும் அப்போது அவர் தெரிவித்தார். நமது மொழி என்பது தமிழ் மக்களின் அடையாளம். இதை 37லேயே குறிவைத்து 30 ஆண்டுகள் தொடர்ந்து இங்கே தமிழ் மொழியை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு செயல்படுவது போல அன்றைக்கே ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே 37லேயே வடக்கை சேர்ந்தவர்கள் தமிழ் மொழி பேசுகின்ற பகுதி என்றைக்கும் அது சுயமாக சிந்தித்து அவர்கள் தங்களுக்கென்று ஒரு நிலைப்பாட்டை வைத்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் அவர்களது மொழிப்பற்று. அதை ஒழிக்க வேண்டுமென்றால் இந்தியா முழுவதும் ஒரே மொழி, பெரும்பான்மை மக்கள் பேசுகின்ற மொழியை இந்தியாவின் ஆட்சி மொழியாக கொண்டு வர வேண்டும் என்று மத்தியிலே இருந்தவர்கள் அன்றைக்கு திட்டமிட்டு நமது தமிழ்நாட்டை குறிவைத்து தாக்கினார்கள். ஆனால் அன்றைக்கு தந்தை பெரியார் போன்ற பெரிய தலைவர்கள் எல்லாம் அதை எதிர்த்து தமிழ்நாட்டிற்குள் ஹிந்தி அனாவசியமாக நமது மக்கள் விருப்பமின்றி இங்கே திரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை அன்றைக்கே ஏற்படுத்தினார்கள். பேரறிஞர் அண்ணாவின் பெயரிலே, தனது தலைவனின் பெயரிலே உருவாக்கப்பட்ட அந்த இயக்கம் துரோகத்தை எதிர்த்து, தீய சக்தி என்கின்ற திமுகவை எதிர்த்து உருவாக்கப்பட்ட இயக்கம். ஆனால் காலத்தின் கோலம், காலத்தின் சதி இன்றைக்கு 30 ஆண்டுகள் கழித்து அவரது மறைவுக்கு பிறகு யாரால் முதல்வரானோமோ, அதுவும் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு யார் தன்னை முதல்வராக்கினார்களோ, யார் இந்த ஆட்சி தொடர்வதற்கு காரணமாக இருக்கிறாரோ, அந்த நமது தியாக தலைவி சின்னம்மா அவர்களையே கட்சியை விட்டு தூக்கி எறிந்த துரோக செயல் புரட்சி தலைவர் ஆரம்பித்த இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த கொடுமையான சூழ்நிலை புரட்சி தலைவர் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார். ஏனென்றால் அவர் துரோகத்தை எதிர்த்து அவரால் முதல்வராகிய கருணாநிதி இதை ஒரு குடும்ப கட்சியாக நடந்த காரணத்தினால், ஊழலிலே திளைத்த காரணத்தினால், அண்ணா அவர்கள் காட்டிய வழியிலிருந்து விலகி அவர் சுயநலத்தோடு செயல்பட்டதால், தானும் தனது குடும்பமும் வாழ்ந்தால் போதும் என்று அவர் அன்றைக்கு பல லஞ்ச ஊழல்களே ஈடுபட்ட காரணத்தினால் புரட்சி தலைவர் வெகுண்டெழுத்து துரோகத்தை எதிர்த்து ஆரம்பித்த இந்த இயக்கம் இன்றைக்கு புரட்சி தலைவர் அவர்கள் ஆரம்பித்த இயக்கத்திலேயே துரோகிகள் இன்றைக்கு யாரால் இன்றைக்கு நாங்கள் அமர்ந்திருக்கிறோமோ, அவரை ஆட்சியில் இருக்கிறோமோ அவரையே தூக்கி இருக்கின்ற சூழ்நிலை இந்த இயக்கத்திலே உருவாகி இருக்கிறது. அதனால் மீண்டும் 30 ஆண்டுகள் கழித்து அந்த துரோகத்தை, அந்த துரோக சக்திகளை, தீய சக்திகளை எதிர்த்து மீண்டும் அம்மாவின் தொண்டர்களாகிய நாம் இன்றைக்கு நமது தலைமையாகிய அம்மாவின் பெயரிலேயே இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கின்ற இந்த இயக்கத்தை தொடர்கின்ற வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. வருகிற ஏப்ரல் அல்லது மே மாதத்திலே நடக்க இருக்கின்ற சட்டமன்ற இடைத்தேர்தலிலே இந்த 17 பேரும் நம்மை விட்டு 18ஆக இருந்த ஒருவர் வேறு யாரோ ஈர்க்கப்பட்டு சென்றவர். அந்த தொகுதியிலும் நாம் தான், நமது வேட்பாளர் தான், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் தான் வெற்றி பெறுவார்.